இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்தவுடன் ஒரு சில மருத்துவ சங்கங்களின் சார்பில் வேலை புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார்கள். உடனடியாக நானும் துறையின் செயலாளர், உயர் காவல் அலுவலர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகளை அழைத்து தற்போது 4 மணியிலிருந்து ஏறத்தாழ 2.25 மணி நேரம் அவர்களிடத்தில் பேசி, அவர்களும் பல்வேறு வகைகளில் இன்னமும் என்னவெல்லாம் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் அவர்களுக்கு கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியும் இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசு அவர்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு செய்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு நன்றி பாராட்டியும் சொன்னார்கள். இந்த நிலையில் அவர்கள் அதிகம் அனைவருமே கேட்டது மருத்துவமனைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த செய்தி. குறிப்பாக கலைஞர் மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இப்போது உடனடியாக அவுட் போஸ்ட் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே அவுட் போஸ்ட் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்முடைய ஏடிஜிபி இன்னமும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இதுபோன்ற அவுட் போஸ்டுகள் வேண்டும் என்றாலும் கூட அதை நிறுவுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியையும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் முதன்முறையாக சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியை கடந்த 3 மாதங்களாக செய்து வருகிறோம். அது எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு விட்டது. அதற்கு ஒரு சர்வர் மட்டுமே பொருத்தப்பட வேண்டும். அந்த பணி மிக விரைவில் முடிக்கப்பட்டு சிசிடிவி கேமரா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வரவிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் சிசிடிவி கேமரா என்பது அனைத்து மருத்துவமனைகளிலும் இருக்கிறது. மருத்துவ சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூடுதலாக சொன்னது, நோயாளிகளுடன் வருகிற அட்டெண்டர்ஸை அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அட்டெண்டருக்கெல்லாம் அடையாள அட்டை தரப்பட்டு ஒரு சிஸ்டம் அங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். நான் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக தொடங்கி வைத்தேன். இதேபோல் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அட்டெண்டர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் செய்கிற அளவுக்கு ஒரு அடையாள அட்டைகளுடன் கூடிய அந்த திட்டம் என்பது எல்லா இடத்திலும் தொடங்கப்படவிருக்கிறது. இப்படி இந்த மருத்துவ சங்கங்கள் அதிகபட்சமாக கேட்ட இந்த பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள், அவர்களுக்குரிய பாதுகாப்புகள் என்கின்ற வகையில் பல செய்வதற்கு உறுதியளித்திருக்கிறோம். அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்து சென்றிருக்கிறோம். ஆமாம், வாபஸ் தான், எல்லாருமே எல்லாரிடத்திலும் பேசப்பட்டது. எல்லோருமே மகிழ்ச்சியாக தான். ஆமாம், அவ்வளோதான். போராட்டம் தொடரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் இல்லை, அதெல்லாம்